அனைவருக்கும் வணக்கம். 2014 முதல் 2017 காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு பணி வழங்க உத்தரவு அப்படின்றது தான் நம்மளுக்கு இப்போ அண்மையில் கிடைச்சிருக்கிற மிக முக்கியமான செய்தி. நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2010ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை மட்டுமே பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த 2011ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. அதன்படி கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆசிரியர் நியமனத்துக்கு ஏற்கனவே பின்பற்றி வந்த நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மீண்டும் நியமன தேர்வில் பங்கேற்று அதில் மெரிட் அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்கப்படுவர் என கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணையின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு நடத்தப்பட்டது. இந்த நிலையில தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2014 17 வரை காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ஆசிரியர் தேர்வுகளில் தகுதி பெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்து பணி நியமனம் கிடைக்காமல் காத்திருக்கிற அந்த 410 ஆசிரியர் பட்டதாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புதிய அரசாணையை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் நம்மளுக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு நடத்துவது என கடந்த 2018ஆம் ஆண்டு எடுத்த முடிவை அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் அமல்படுத்தி இருக்க வேண்டுமே அன்றி அதற்கு முந்தைய காலகட்டத்தில் அமல்படுத்தி ஏற்கனவே பின்பற்றப்பட்ட நடைமுறையை கைவிட முடியாது அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.